இன்றைய நாளின் செய்திக்காக வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் நமக்கு வருகிற நன்மைகள். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் நமக்கு வரும் நன்மைகள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். இன்றைக்கு அநேக பயங்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறது. சிலருக்கு வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்பங்களிலே நடக்கிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது அதை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், இப்படி பல பயங்கள் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். ஆமென். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான் என்று சொன்னால் மற்ற எல்லா பயங்களிலும் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான், அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்திருங்கள் அல்லது கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுவது, ஒருவேளை நம்முடைய தேவன் நம்மை கொல்லுகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை அழித்து விடுகிறவர் அல்ல. யோவான் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய தெய்வம் நம்மை கொல்லுகிறவர் அல்ல, அவர் நம்மை அழிக்கிறவர் அல்ல. இது என்ன பயம் அப்படின்னா, அவர் மேலே நாம் கொள்ளுகிற ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு அன்பு கலந்த ஒரு பயம். ஆமென். ஒரு தாய் அவருடைய பிள்ளை வெளியே போகும் பொழுது என்ன சொல்லுவா? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வண்டியை ஓட்டும் பொழுது பார்த்து நிதானமா ஓட்டு, ரோட கிராஸ் பண்ணும் பொழுது பார்த்து கவனமா கிராஸ் பண்ணு. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? அன்பின் வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய ஆண்டவர் தேவன் என்றும் அவரை சார்ந்திருக்கிற நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நாம் பயப்படுகிறோம். ஆமென். அந்த பயம் எப்படி இருக்கிறது என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில மக்கள் இருக்கிறார். அந்த மக்களை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு எதை குறித்துமே பயம் இருக்காது, அவர்களுக்கு தேவனை குறித்தும் பயம் இருக்காது. காரணம், அவர்கள் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். வேதத்துல அநேக வசனங்கள் நீ பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறது. நாம் கிருபையின் காலத்துக்குள்ள நாம் இருக்கிறபடினால நமக்கென்று ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை அமைத்து, தமக்கென்று அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு நீதியை அவர்கள் வைத்துக் கொண்டு, தேவன் எதையும் மன்னித்து விடுவார் என்ற ஒரு பயமற்ற வாழ்க்கையை சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வாழ்வார்களானால் அதுவும் தவறான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க மத்தேயுவின் சுவிசேஷத்தின் நூல் 4வது அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே பிசாசானவன் இயேசுவை சோதிக்க வருகிறான். வனாந்தரத்திலே அவன் இயேசுவை சோதிக்க வந்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த இடத்துல இருந்து நீர் கீழே குதியும், அப்பொழுது உம்முடைய தூதர்கள் தங்களுடைய கரத்தில் உம்மை ஏந்திக் கொள்ளுவார்கள் என்று எழுதி இருக்கிறதே. அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் ஏதோ தன்னுடைய வார்த்தைகளை அவன் எடுத்து அங்கே பேசவில்லை, அவன் வேதத்திலே இருக்கிற ஒரு வசனத்தை தான் அவன் எடுத்து இயேசுவுக்கு காண்பிக்கிறான். அப்ப அந்த நேரம் இயேசு அவனுக்கு சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும்
எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவும் அவர் வெளியே இருந்து எந்த வசனத்தையும் அவர் சொல்லல, அவரும் வேதத்திலே இருக்கிற வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுகிறான் என்று எழுதி இருக்கிறதே, இயேசு சொல்லுகிறார் என்றும் எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்போ வசனங்களை நாம் வேதத்திலே நாம் வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதன்னு சொல்லுகிறார். உண்மைதான். எந்த அளவுக்கு வேதத்துல பயப்படாதிரு என்று சொல்லிருக்கிறதோ அதே அளவுக்கு தேவனுக்கு பயந்திருங்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க இந்த வேத புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட வசனங்கள், நீ நாளைய குறித்து நீ பயப்படாத, உன் பிரச்சனையை குறித்து நீ பயப்படாத, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத என்று வசனங்கள் இருக்கிறது. அதே போல 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் உன் தேவனுக்கு நீ பயந்திரு என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆக வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷத்தின் நூல் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்கே இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லமை இல்லாதவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி என்றால் நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமே அவர்களாலே சேதத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அவர்களாலே நம்முடைய ஆத்துமாவை தொட முடியாது. ஆமென். ஆத்துமாவை நரகத்துல தள்ளக்கூடியவர் ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவரும் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அதனாலதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் சத்துருக்களுக்கு அல்ல, நீங்கள் எனக்கு பயந்திருக்க வேண்டும். ஆமென். அவருக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. பொதுவாக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனிடத்துல போய் நாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல சுகத்தை தாரும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், எனக்கு நல்ல பலத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இப்படி பல காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு இலவசமாக வந்து விடுகிறது. அல்லேலூயா. நாம் எதற்குமே நாம் தனித்தனியாக போய் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எனக்கு தாரும் என்று ஜெபிப்போமானால் தேவனுடைய அந்த நன்மைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஆனால் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன நேரிடுகிறது என்றால், நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலரை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அவன் சொல்லுகிறான், பார்வோன் ராஜா சொல்லுகிறான், கர்த்தர் யார்? நான் ஏன் அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும்? நான் ஏன் அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அனுப்புவதில்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விடுவதில்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக நான் அவர்களை அனுப்ப விடுவதில்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவராகிய தேவன் மோசேயை அனுப்பும் பொழுது மோசேவுக்கு இந்த பார்வோன் இப்படியாய் அவர் சொல்லுகிறார். அவனுக்குள்ளாக தேவ பயம் இல்லாமல் காணப்பட்டது. நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்லுவார்கள், எகிப்துக்கு அநேக பொல்லாங்கு வருகிறது, அநேக தீங்குகள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தேவன் பயங்கரமான காரியங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார், இந்த ஜனங்களை நீர் அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது கூட
அவனுடைய இருதயம் அந்த ஜனங்களை அனுப்புவதற்கு அது ஆயத்தமாக இல்லை. அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. காரணம், தேவன் யார்? அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். இந்த கால வேளையில பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல் ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை எப்படி மாறுகிறது என்று தெரியுமா? நான் யாத்திராகமம் புஸ்தகத்தில் அதை காட்டிக் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அவைகள் குவியல் குவியலாக சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. கடைசி பகுதி, அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. தேவன் அனுப்பின ஒரு வாதை அங்கே என்ன கொண்டு வந்தது? நாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அவனுடைய வாழ்க்கை ஒரு மனமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அது துர்நாற்றம் வீசுகிற வாழ்க்கையாக அது மாறிவிடும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்ன நடக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்களை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. அவனுடைய களஞ்சியங்கள், தேசத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் அழிக்கப்பட்டு போகிறது. அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுக்கு இருக்கிற மனிதர்கள், அவனுக்கு இருக்கிற மரங்கள், செடிகள் முதலிய எல்லா காரியங்களும், தேசத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த இடத்துல இருக்கிற களஞ்சியங்கள் அழிக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. வெட்டுக்கிளிகளை தேவன் எங்கே வைத்து அழித்தார் என்றால், தேவன் செங்கடலிலே வைத்து அழித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் பார்வோனையும் அவன் சேனையும் எங்கே வைத்து அழித்தார்? அதே செங்கடலில வைத்துதான் தேவன் அழித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய பார்வைக்கு ஒரு வெட்டுக்கிளியை போலதான் அவன் இருப்பான். அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை உடையவனாக இருக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவனாக இருந்தாலும், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படலன்னு சொன்னா அவனை எங்க கொண்டு போய் அழிப்பார்னா வெட்டுக்கிளிகளை அழித்த இடத்துல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தால் எவ்வளவு காரியங்கள். ஆனால் அதே அங்கே ஒரு சில தேவனுக்கு பயப்படுவருடைய வாழ்க்கையில வருகிற நன்மைகளை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நல்லா அங்க கவனிங்க, ராஜா எபிரேய மருத்துவச்சிகளோட பேசுகிறார். ராஜா ஏதோ தன்னுடைய செய்தியை தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக அந்த மருத்துவச்சிகளுக்கு அனுப்பவில்லை. ராஜா தன்னுடைய செய்தியை தன்னுடைய மந்திரிகள் மூலமாக அவர் அங்கே வழங்கவில்லை. ராஜாவே அந்த மருத்துவச்சிகளிடத்துல அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? அடுத்த வசனம், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகள் ஆனால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அடுத்த வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளின்படி செய்யாமல்
ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவச்சிகள் எகிப்திலே தான் இருக்கிறார்கள். மருத்துவச்சிகள் எகிப்தின் அரசாங்கத்திலே தான் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் யாருக்கு பயந்தார்கள்? ஜீவனுள்ள தேவனுக்கு அவர்கள் பயந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நடந்த ஒரு காரியம் நீங்க பாருங்க. ராஜாவே போய் பேசுறார் இல்ல. ஒரு மனுஷன் நேர்ல போய் பார்த்து பேசியே கேட்கல அப்படின்னு சொன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுவும் ஒரு ராஜா, ஒரு எகிப்து தேசத்தையே செய்கிற ஒரு ஆளுமை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூப்பிட்டு இந்த 2 பேர்கிட்ட சொல்லியும் அவர்கள் அந்த மனுஷனுக்கு கேட்கல, செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். ஒரு மனிதன் ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் சிறைக்கு செல்ல நேரிடும். அங்க என்ன நடக்கும்? அவன் தன் ஜீவனையே இழக்க நேரிடும். ஆனால் அங்க என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கலாம். நாம் யாத்திராகமம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தார். ஆமென். பாருங்க, இதுலதான் ஆண்டவர் ராஜாக்களை நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8:15 நாம் வாசிக்கும் பொழுது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னாலே பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயுமே அந்த பார்வோனுக்கு அந்த எண்ணத்தையே கொடுக்க விடல பாருங்க. ஆமென். அந்த மருத்துவச்சிகளை பிடிக்கணும், அவர்களை சிறையில போடணும், அவர்கள் என் வார்த்தையை கேட்கல, அவங்க குடும்பத்தை ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே தேவன் கொடுக்கல. தேவன் மாறாக என்ன செய்தார்னா அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்க பண்ணினார். ஆமென். இதாலதான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 128வது சங்கீதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த சங்கீதம் முழுவதுமே ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லி இருக்கும். ஆமென். ஆகையாலதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 34வது சங்கீதம் 11வது வசனத்திலே, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஒரு இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. நான் யுத்தத்திலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தந்திரங்களை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க போவதில்லை. அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி உயர்வடைய வேண்டும் என்று அதை குறித்தும் நான் சொல்ல போவதில்லை. நான் போதிக்கிறது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு சகல நன்மைகளும் அவனுக்கு வந்துவிடும். ஆமென். அவன் எதை குறித்தும் அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எப்படி சந்திக்க போகிறது, அல்லது என்னுடைய சுகவீனத்துல எப்படி இருக்கிறேனே, நான் எப்படி எனக்கு ஒரு ஆரோக்கியம் வரும், எதை குறித்தும் அவன் பயப்பட வேண்டாம். ஏனால் ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுவான் என்று சொன்னால் தீமை அந்த மனுஷனை சேருவதில்லை. கர்த்தரே அவனுக்கு வெளிச்சமாய் இருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு வருகிற நன்மைகள் என்ன? தேவனுக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு வருகிற நன்மைகள் என்ன? வேதத்துல நான் சொன்னது போல அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 34வது அதிகாரம்
9வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு குறைவு இல்லை. முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு இல்லை. நீங்கள் லூக்காவின் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. எப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான்? ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதிலே இளையவன் தன்னுடைய ஆஸ்தியிலே தன்னுடைய பாகத்தை தரும்படி அதை பிரித்து அவன் அந்நிய தேசத்திலே அவன் போகிறான். அவன் போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போன உடனே அவனுக்கு குறைவுகள் வரவில்லை. அவன் போகிறான். அவன் போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் செலவழிக்கிறான். அவன் ஏன் தகப்பனை விட்டு அவன் போனான் தெரியுமா? வீட்டிலே தகப்பனோடு இருக்கும் பொழுது அங்கே சில கட்டுப்பாடுகள் இருந்தது. வீட்டிலே அவன் தகப்பனோடு இருக்கும் பொழுது அங்கே சில ஒழுக்க முறைகள் காணப்பட்டது. ஆக அந்த கட்டுப்பாடுகள் அவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த ஒழுக்க முறைகள் அவனுக்கு பிடிக்காதபடினாலே அவன் தகப்பனை விட்டு அவன் தூர போனான். இன்றைக்கு சபையில நீங்க வரும் பொழுது சபையில சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சபையில சில ஒழுக்க முறைகள் இருக்கும். அப்போ இன்னைக்கு சபைகளை விட்டு இன்னைக்கு ஜனங்கள் வெளியே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒழுக்கத்துக்குள்ளாக அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக அவர்களால் தங்களை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. ஆகையால் அவர்கள் சபைகளை விட்டு அவர்கள் வெளியே போகிறார்கள். அவர்கள் வெளியே போகும் பொழுது அது நல்லாதான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கிறது போலவேதான் இருக்கும். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். ஆக வெளியே போகும் பொழுது நல்லா செம்மையா இருக்கிற பாதையை போலதான் தெரியும். நல்ல பசுமையா இருக்கிற பாதையை போலதான் தெரியும். தேவனை விட்டு வெளியே போறான்னு சொன்னா அவன் வாழ்க்கை உடனே வனாந்தரமாக மாறிவிடாது. அது பச்சை பசேல்னு தான் காண்பிக்கும். ஆனால் அது முடிவிலே அது எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால், அது ஆசீர்வாதமான வழிக்கு நேராய் அது கொண்டு போகல, அது மரணத்தின் வழிக்கு நேராய் அது கொண்டு போகிறது. அல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கிறோம், 15வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், அவன் தகப்பனை விட்டு அவன் வெளியே போன உடனே அவனுக்கு குறைவுகள் வரவில்லை. அவன் தகப்பனை விட்டு போய் சில நாட்களுக்கு பிற்பாடு அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, குறைவுபட தொடங்கினான். குறைவுபட தொடங்கினான். அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எப்போ குறைவு வந்துச்சுன்னா, தகப்பன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் குறைவு இல்லை. எப்போ ஒரு மனிதன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் வெளியே போகிறானோ, எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு, எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய பராமரிப்பை விட்டு, எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் வெளியே போகிறானோ, அவனுக்கு குறைவுகள் வரும். அப்பொழுதுதான் அவன் குறைவுபட துவங்கி. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்து அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேசத்துல என்ன இருக்குது? பஞ்சம் இருக்கிறது. அவனுக்கு ஆகாரம் இல்லை, அவனுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை,
அவன் குறைவுபட துவங்கினான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு புத்தி வருகிறது. அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தகப்பன் வீட்டில ஒரு நாளும் பஞ்சம் வராது. தகப்பன் வீட்டில ஒரு நாளும் குறைவுகள் உண்டாகாது. அவனுடைய வேலைக்காரரும் பூர்த்தியாய் சாப்பிடத்தக்க ஆகாரம் இருக்கிறதே. அல்லேலூயா. இப்ப அவன் புத்தி தெளிந்து அவன் தகப்பனிடத்திலே அவன் திரும்பினான். ஆமென். தகப்பன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தூரத்திலே வரும் பொழுதே அவனுடைய கழுத்தை கட்டி அவர் முத்தங்களை கொடுத்து, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்து, அவனுக்காக ஒரு கொழுத்த கன்றை அடித்து அவர் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. அவனுடைய குறைவுகள் எல்லாமே நிறைவாக மாறினது. அல்லேலூயா. உள்ள இருந்த வரைக்கும் நல்ல வஸ்திரம் இருந்துச்சு, உள்ள இருந்த வரைக்கும் நல்ல சாப்பாடு இருந்துச்சு, உள்ள இருந்த வரைக்கும் நல்ல பாதரட்சை இருந்துச்சு, உள்ள இருந்த வரைக்கும் முத்திரை மோதிரம் இருந்துச்சு. ஆனா வெளியே போனா எல்லாமே இழந்து போயிட்டான். தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனா எல்லாமே இழந்து போயிட்டான். அல்லேலூயா. ஆனா எப்பொழுது அவன் புத்தி தெளிந்து திரும்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வந்தானோ, திரும்ப தன்னுடைய தகப்பனுடைய சந்நிதிக்குள்ளாக அவன் கடந்து வந்தானோ, அவன் இழந்த அத்தனையும் அவர் திரும்ப கொடுத்தார். அவனுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் தகப்பனுடைய வீட்டில நாம் இருக்கிறோமா? நாம் இயேசுவினுடைய வீட்டிலே நாம் இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு ரொம்ப பயப்படுகிறதா இருக்குன்னு சொல்லி நாம் தேவனை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர்ஸ்கெல்லாம் சபையில பேசும் பொழுது எங்களை பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க. அவங்க வசனங்கள் சொல்லும் பொழுது எங்களை ஏதோ ஒரு பயப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. நான் சொல்றேன், பாஸ்டர்ஸ் உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசல. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு பயம் உண்டாகுது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறைவு நமக்குள்ள இருக்குது என்றார். ஆமென். சபையில இருக்கிற போதகர்கள் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆமென். அந்த வார்த்தையை கேட்க பிடிக்கல, அந்த வார்த்தையை கேட்க எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு குறைவு நம்ம கிட்ட இருக்கே தவிர அது போதகர்கிட்ட இல்லை. அந்த குறைவை நாம் சரி செய்ய வேண்டும். அந்த குறைவை நாம் சரி செய்து நாம் இயேசுவினிடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னா, அவருடைய சந்நிதியிலே நாம் வந்து விழுந்திருப்போம் சொன்னா நம்முடைய குறைவுகள் நிறைவாக மாறும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த கால வேளையில சில நேரங்களிலே சில விசுவாச குறைவுகள் நமக்குள்ள காணப்படுகிறது. அந்த விசுவாச குறைவு நம்ம தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அது அற்று போக பண்ணுகிறது. அந்த விசுவாச குறைவு தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே கொண்டு போகிறது. அது முழுமையாக ஒரே அடியா வெளியே கொண்டு போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக. உதாரணத்துக்கு சொன்னா, சபையில முதல்ல சீக்கிரமா வருவாங்க, முதல் ரோல உட்காருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக சபைக்கு அவங்க லேட்டா வருவாங்க. அவங்க உட்கார்ற சேரு கொஞ்சம் பின்னால போகும், அடுத்து இன்னும் பின்னால போகும், அடுத்து இன்னும் பின்னால போகும், அடுத்து ஆளே காணும். இப்படிதான் பிசாசு ஜனங்களை தேவனுடைய பயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிரிப்பான். இன்றைக்கு விசுவாசம் என்றால் என்ன? முதலாவது, நம்ம யாரையாவது கூப்பிட்டு விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பிரதர் நான் ரொம்ப விசுவாசத்தோடு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், தேவன் நிச்சயமா எனக்கு அதுக்கு என்ன செய்வாரு? பதில் தருவார். ஆண்டவர் பதில் கொடுக்கல, அப்ப நீங்க விசுவாசமா ஜெபிக்கலன்னு அர்த்தமாயிருமா? நீங்களே தான் சொல்றீங்க
நான் விசுவாசமா நான் ஜெபிக்கிறேன், நான் வைராக்கியமா நான் ஜெபிக்கிறேன், ஆனா அந்த காரியம் நடக்கல. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? மார்க்குவின் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இங்க ஒரு ஜெப ஆலய தலைவனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். எவிரு என்றதான ஒரு ஜெப ஆலய தலைவன் இருக்கிறார். அவருக்கு ஒரு மகள், அந்த மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக இவர் வந்து இயேசுவை இவர் அழைக்கும்படியாக இவர் வருகிறார். தன்னுடைய மகளை எப்படியாவது இயேசு சுகப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட அவர் அங்கே இயேசுவை அழைக்கிறதற்கு அவர் வந்தார். இயேசுவும் அவரோட கூட வருகிற வழியிலே சில கால தாமதங்கள் அங்கே ஏற்படும் பொழுது, இப்போ ஒரு செய்தி எவருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது, உன் மகள் மரித்து போனார், இனி நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்த வேண்டும். இதை இயேசு கேட்ட உடனே எவருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்ப எவருக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? ஆண்டவர் வந்து இயேசு என்ன சொல்லிருக்கலாம், நீ பயப்படாத, நான் வந்து எப்படியும் உன் குமாரத்திய நானு உயிரோட நான் எழுப்பி உன்கிட்ட நான் கொடுத்துருவேன், நீ பயப்படாத, நீ விசுவாசமா இரு. அப்படியே எங்க ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னது நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இப்ப எவருக்கு இது எப்படிப்பட்ட விசுவாசம்? அவ மரிச்சு போயிட்டா, இப்போ அவ எப்படி அவ உயிரோட வருவா? இல்ல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியல. ஒருவேளை எவரு யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இயேசு வந்து என்னுடைய மகளுடைய அடக்க ஆராதனையை நடத்தினாலும் சரி, ஒருவேளை இயேசு வந்து என்னுடைய மகளை திரும்ப உயிரோட கூட எழுப்பி என்கிட்ட கொடுத்தாலும் சரி, நான் அவரிடத்துல நான் விசுவாசமா இருப்பேன். ஏனென்றால் அவர் எனக்கு தீங்கான காரியத்தை அனுமதிக்க மாட்டார், நன்மையான காரியத்தை மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை என் மகள் என்னுடைய மகள் பட்ட அந்த மரண அவஸ்தையின் நிமித்தம் ஒருவேளை தேவன் அவளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எனக்கு நன்மையை கொண்டு வருமா? நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்ல இயேசு வந்து இல்ல உன் மகளை நான் எழுப்பி தரேன், இன்னும் கொஞ்ச நாள் அவன் கூட இருக்கட்டும், எழுப்பி தராரா? அதுவும் சரி, அதுவும் என் நன்மைக்கு. தேவன் எந்த பதிலை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது என்னுடைய நன்மைக்காக தான் தேவன் தருகிறார் என்று அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். நம்ம நினைச்சது நடக்கணும்ன்றது பேர் விசுவாசம் இல்ல. தேவன் எனக்கு நன்மையானதை தருவார் என்று நாம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எவருக்கு ஒரு குறைவு இருந்தது, அவன் தன்னுடைய மகளை அவன் இழந்து போய் காணப்பட்டான். எவரு தேவனுக்கு பயந்ததினாலே, எவரு தேவன் மேலே கடைசி வரைக்கும் விசுவாசம் வைத்திருந்ததுனாலே அங்கே தேவன் எவருக்கு அவருடைய மகளை திரும்ப கொடுத்தார். அவனுடைய குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் காணப்படலாம், சில வெறுமைகள் காணப்படலாம், உங்களுடைய தொழிலில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் காணப்படலாம், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு குறைவுகள் காணப்படலாம், சில தோய்வுகள் காணப்படலாம், அல்லது எனக்கு திருமணமாகி எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கூட நீங்கள் ஏங்கி போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த கால வேளையிலே கர்த்தரை நாம் உறுதியாய் நாம் பிடித்துக் கொள்வோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம். அவருக்கு செலுத்த வேண்டிய பயத்தை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை
தேவன் நிறைவாக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுதல் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். கண்ணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாய் செய்கிற தந்திரங்கள், சத்துரு நமக்கு விரோதமாய் செய்கிற ஆலோசனைகள், நமக்கு விரோதமாய் அவன் விரிக்கிற வலைகள். இங்கே வசனம் சொல்லுகிறது கண்ணிகளுக்கு, மரண கண்ணிகள். கண்ணின்னு இல்ல, அவன் ஒரு வலை விரிக்கிறது இல்ல, பல வலைகளை அவன் விரிக்கிறான். தேவ பிள்ளையை எப்படியாவது தேவனுடைய பயத்திலிருந்து அவர்களை விளக்கணும், தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அவர்களை விலக்கி விட வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாது. ஆக அவன் பல காரியங்களை அவன் செய்கிறான். வசனம் சொல்லுகிறது அவன் பல கண்ணிகளை அவன் வைத்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அந்த கண்ணிகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பொய் சொல்லுதம் இல்லை. அல்லேலூயா, பொய் சொல்லுதலும் இல்லை. ஆமென். அவன் எந்த திட்டத்தை தீட்டினாலும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒன்றும் என்ன செய்யாது, வாய்க்காது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இங்க பார்க்கும் பொழுது, இந்த பவுல் தேவனை அவர் சந்திக்கிறார். அவர் தேவனை யார் என்று அவர் புரிந்து கொள்கிறார். தேவனை சந்திக்கும் பொழுது அவர் கேட்கிறார், நீ யார் என்று கேட்கும் பொழுது இயேசு அங்கே சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென். அவன் இயேசுவையா பவுல் துன்பப்படுத்த போனாரு? கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்த போனார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை துன்பப்படுத்த போனார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை ஒருத்தன் துன்பப்படுத்துவான்னு சொன்னா அவன் கர்த்தருடைய ஜனங்களை அல்ல, அவன் இயேசுவையே துன்பப்படுத்துறான். அல்லேலூயா. அவன் யாரை துன்பப்படுத்துறான்? இயேசுவை துன்பப்படுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, என்கிட்ட நீ இடரல் அடையாமல் இரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த பவுலை இங்க சந்திக்கிறார். பவுல் இயேசு யார் என்று அங்கே அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆமென். இப்ப இயேசு யாருன்னு அவருக்கு அறிந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவர் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவர் பயத்தோடும் உண்மையோடும் அவர் ஊழியம் செய்து வருகிறார். எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில அவர் என்ன செய்யறார்? ஆண்டவருக்காக அவர் பயத்தோடும் உண்மையோடும் அவர் ஊழியம் செய்கிறார். ஆக அவர் எப்படி அவர் பயத்தோடு அவர் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். ஆமென். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்ப அவர் சொல்றார் அங்கே, அவர் எப்படி பூரணப்படுத்துகிறார் பரிசுத்தத்தை? தேவ பயத்தோடே. ஆக அது அவர் மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய பரிசுத்தத்தை எப்படி பூரணப்படுத்த வேண்டும் என்றால் தேவ பயத்தோடே நாம் பூரணப்படுத்த வேண்டும். ஆமென். ஆக இந்த பவுல் அவர் செசரியாவில இருந்து, அவர் செசரியா பட்டணத்துல இருந்து அவர் இப்ப எங்க வராருன்னா ஒரு எருசலேம் தான் அவர் வருகிறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். 21வது அதிகாரத்திலிருந்து 23, 24 அதிகாரம் வரைக்கும் இந்த கதை அப்படியே வரும். ஆக நான் இது ஒவ்வொன்னா விளக்குன நேரம் பத்தாது, நான் சீக்கிரமா நான் அதை கடந்து சொல்லுவேன், நீங்க என் கூடயே நீங்க வாங்க. ஆக இப்ப பவுல் எங்க வராரு? செசரியா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு அவர் வருகிறார். இப்ப இந்த எருசலேம்ல அவர் தேவாலயத்துல பவுல் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக அவர்கள் கலங்கம் பண்ணுகிறார்கள். அப்போ அங்கே ஒரு சேனாதிபதி இருக்கிறான். அந்த சேனாதிபதி
பவுலை ஜனங்களிடத்திலிருந்து மீட்டு அவர் விசாரணைக்காக பவுலை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. நினைக்காதீங்க பவுல் ரொம்ப கோழையான ஆளு, உடனே அவரை எங்க கொண்டு போனாலும் அவர் போறாரு, விசாரணைக்கு போறாரு, அப்படிலாம் இல்ல. பவுல் ரொம்ப தைரியசாலி. வாசிக்கிறோம் பாருங்க, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். 3வது வசனம், அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். ஆக அன்றைக்கு ரோமர் இடத்துல ஒரு சட்டம் இருந்தது. ஒரு மனிதனை அவர்கள் என்னதான் கைது செய்து கொண்டு போனாலும் அவன் மேல அவனுடைய குற்றம் நிரூபணம் ஆகுற வரைக்கும் அவனை அடிக்க கூடாது. அப்ப எங்க பவுல் தன்னுடைய வாதங்களை அவர் அங்கே வைக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் சொல்லுகிறார், அவனை வாயிலை அடியுங்கள், அவனை பேச விடாமல் பண்ணுகிறார். அப்ப இதுக்குதான் பவுல் அங்கே சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, கர்த்தர் உம்மை அடிப்பார். நீர் நியாயத்தை விசாரிக்கிற நீர் நியாய பிரமாணத்தை மீறலாமா? அல்லேலூயா. ஆக பவுல் ஒரு பயந்தாங்கோலியோ ஒரு கோலையோ அல்ல. ஆனால் அவர் ஏன் எல்லா இடத்துக்கும் அவர் கட்டுப்பட்டு போகிறார் என்று சொன்னால், அவர் தேவனுக்கு அவர் பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அதனால் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். எதிர்த்து பேசுவதற்கோ இல்ல எதிர்த்து கேள்விகள் கேட்பதற்கோ பவுல் பயப்படவில்லை. இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனோ இல்ல இன்னைக்கு ஒரு தேவ மனுஷியோ அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து அமைதியாய் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு பயந்து போகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. இல்லது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு அர்த்தம் இல்ல. அவர்கள் பயப்படுகிற ஒரே காரியம், ஜீவனுள்ள தேவனுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர் மேலே அவர்கள் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளை பொறுமையாய் போகிறது, அது தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா. இங்க பவுலை அவர்கள் கொண்டு போகிறாங்க. பவுலை இங்க கொண்டு போய் அவர்களை விசாரிக்கும் பொழுது இப்போ அங்க இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாமே அங்க பவுலுக்கு விரோதமாய் சில காரியங்களை திட்டம் பண்ணுகிறார்கள். இந்த பவுலை என்ன செய்யணும்னா, பிரதான ஆசாரியர்கள் போய் அந்த சேனாதிபதி கிட்ட அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த பவுலை வருகிற வழியிலே நம்ம என்ன செய்ய வேணும், அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்படி தீர்மானம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். எத்தனை பேரு? 40 பேருக்கு அதிகமாய் யார கொல்லணும் இருந்தாங்க தெரியுமா? ஒரு திருடனை கொல்லணும்னு அவங்க இருக்கல, ஒரு பாவியை கொல்லணும்னு அவங்க நினைக்கல, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்பினார்கள். காரணம், இந்த பவுல் அவர் ரோமராய் இருந்த போதிலும் அவர் எபிரேய பாஷையை சரளமாய் பேசினார். அவர் ரோமனாய் இருந்த போதிலும் அவர் எபிரேய பாஷையை அவர் சரளமாய் பேசினதுனால இப்ப சத்துருக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து விட்டது. எங்கே ஜனங்களை தன்னுடைய இருளில இருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக நடத்திடுவானோ, ஜனங்களை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு போயிருவானோ, ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போயிருவானோ, ஜனங்களை மனம் திரும்ப பண்ணிடுவானோன்னு ஒரு பயம் வந்து இப்ப சத்துரு என்ன செய்யறானா, ஜனங்களுக்குள்ளாக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஏவி விடுகிறான். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு வாலிபன் இந்த காரியத்தை எல்லாம் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த வாலிபன் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த வாலிபன் பவுலினுடைய சகோதரியுடைய குமாரன். வேதாகமத்துல இந்த இடத்துல மட்டும்தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு ஒரு சகோதரி இருந்ததாகவும் அவருக்கு ஒரு குமாரன் இருந்ததாகவும் அவர்கள் எருசலேமிலே அவர்கள் வாசமாய் இருந்ததாகவும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக இந்த வாலிபன்
இவன் போய் பவுலின் இடத்திலே அந்த காரியத்தை அவன் அறிவிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற பவுல் என்ன சொன்னார்னா, இந்த காரியத்தை நீ போய் சேனாதிபதி இடத்துல நீ போய் சொல் என்று அவரை அனுப்புகிறான். அப்போ அங்கு சேனாதிபதி அவனை கூப்பிட்டு என்ன காரியம் என்று தனியாக வைத்து கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது அவன், நீங்க இந்த மாதிரி பவுலை விசாரிக்க கூப்பிட்டா நீங்க அனுப்பாதீங்க, அவங்க பவுலை கொலை செய்ய அவர்கள் எத்தனமா இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இந்த காரியத்தை நீ யாருக்கும் சொல்லாத என்று அவர்களை அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிட்டு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் தெரியுமா? துரிதமாய் ஒரு காரியத்தை அவன் அங்கே செய்கிறான். அதை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 23, 23, 24 வசனங்கள். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னான். அல்லேலூயா. இங்கே அந்த சேனாதிபதி செய்கிற ஒரு காரியம், அவன் துரிதமாய் அவன் 200 அதிபதிகளை அவன் அழைக்கிறான். 200 அதிபதிகளை அவன் அழைத்து, காலாட்கள் பட 200, 70 குதிரை வீரர்கள், 200 ஈட்டி வீரர்கள், இவர்களை எல்லாம் வைத்து பவுலை பத்திரமாக அனுப்ப வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். ஆமென். சத்துரு 40 பேருக்கு மேற்கொண்டவர்களை வைத்து ஒரு திட்டத்தை தீட்டினான், பவுலை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் பவுல் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஆனபடினாலே அவர் சேனாதிபதியை வைத்து அவர் வேற ஒரு திட்டத்தை போட்டார். அல்லேலூயா. ஆமென். நீ 40 பேரை தான்ப்பா நீ வச்ச, நான் 470 பேரை நான் வைப்பேன். அல்லேலூயா. ஆமென். நீ என் பிள்ளைக்கு விரோதமா உன்னால 40 காரியம் தான் செய்ய முடியும், ஆனா என் பிள்ளைக்கு அனுகூலமா என்னால 470 காரியங்களையும் செய்ய முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா. 470 பேரை கொண்டு பவுலை எருசலேமில் இருந்து தேவன் பத்திரமாக செசரியாவுக்கு கொண்டு போனார். ஆமென். பவுலை தேவன் விடுவித்தார். காரணம், அவன் எல்லா சமயங்களிலும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தார். எல்லா சமயங்களிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆக சங்கீதம் 124வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. சத்துரு எத்தனை கண்ணிகளை நமக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் அந்த கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் ஒரு சேதத்தையும் நமக்கு கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் அவருடைய வாழ்க்கையில வந்த அந்த அனுபவத்தை தான் இந்த 124வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அதே பிரச்சனைகளோடையே நம்ம வாழ்வதற்கு நாம் நிர்பந்தமாக்கப்படுகிறோம். அதே பாரங்களோடே நான் இருக்க வேண்டுமா ஆண்டவரே என்று நமக்குள்ளாக ஒரு தவிப்புகள் இருக்கிறது. அதே கவலைகளுக்குள்ளாகவே ஆண்டவரே இன்னும் எத்தனை நாள் நான் இப்படி இருக்க வேண்டும் என்ற சில பாரங்கள் நம்மளை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கண்ணியிலே அகப்பட்டது போல நமக்கு விரோதமாக நம்ம கண்களுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்கள் அவைகளை குறித்து அவைகளிடத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணிகள் நமக்கு இருக்கிறது போல நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த கால வேளையில ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம் மேலே கரிசனை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சகலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த கண்ணியிலே தம்முடைய பிள்ளைகளை சிக்க வைக்க மாட்டார். அந்த கண்ணியில இருந்து தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோசேப்பை எடுத்து கொலையில போடும் பொழுது அது அவனுக்கு ஒருவேளை கண்ணியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவன் யோசேப்பை
உயர்த்தி வைத்தார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்தார். அவனுடைய சகோதரர் யாருக்கிட்ட ஆகாரம் வாங்கினான் தெரியுமா? எவன் எனக்கு வேணாம், எவனை கொல்லணும், எவனை தூக்கி குழியில போடணும், எவனை அடிமையா விற்று போடணும்னு நினைச்சானோ அவங்கிட்ட கையை ஏந்தி நிக்கிறான். அப்பா எனக்கு சாப்பாடு இல்ல, என்கிட்ட இருக்கிற பொண்ணெல்லாம் நீ வச்சுக்கோ, நான் பணத்தெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஆகாரம் கொடுப்பா. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மரண கண்ணிகளில் இருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தேவன் குறைவில்லாமல் நடத்துகிறார். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிறவர்களை மரண கண்ணிகளுக்கு தேவன் தப்ப பண்ணுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுகிற ஒரு கடமை என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற. இன்றைக்கு அநேக கடமைகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? குடும்பத்துல நமக்கு சில கடமைகள் இருக்கிறது, வேலையில நமக்கு சில கடமைகள் இருக்கிறது இல்ல, திருமணம் ஆகினதுக்கு அப்புறம் அதற்கு சில கடமைகள், குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் சில கடமைகள், அது போல ஊழியத்திலும் நமக்கு சில கடமைகள் இருக்கிறது, சபையின் வேலைகளிலும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறது. ஆமென். அப்போ அது போல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இங்க என்ன ஒரு கற்பனைனா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப தேவனுடைய கற்பனைகள் என்ன? வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷத்தின் நூல் 22வது அதிகாரம் 37 40 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவினிடத்துல கேட்கிறார், பிரதான கற்பனைகள் எது? இப்ப ஆண்டவர் சொல்றார், முதல்ல ஒரு கற்பனை என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இல்ல, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆண்டவரை அன்பு செலுத்த வேண்டும், கடவுளை நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் எதையோ நாம் நேசிக்கிறோம், ஆனால் நீங்கள் இயேசுவை நீங்கள் நேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஏனால் அவர் இன்பமானவர், அவர் இனிமையானவர், அவர் தம்முடைய ஜனத்துக்கு சந்தோஷத்தை அளிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அப்ப முதல் கற்பனை தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்ப இரண்டாவது ஒரு கற்பனையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்ப வந்திருக்கிறீங்க, உங்களை ஒரு குண்டூசி வச்சு குத்துனா உங்களுக்கு வலிக்கும்ல, அப்ப அதே போலதான் அடுத்தவர்களுக்கும் வலிக்கும். ஆக நாம் எப்படி நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்றால், பிறரை காயப்படுத்துகிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது, பிறரை வேதனைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை சுவைமிக்க ஒரு வாழ்க்கையா இருக்கணும், அன்புமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். உன் சத்துருக்களையும் நீங்கள் சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவது ஒரு கற்பனை என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல, அதாவது என்னிடத்துல நான் அன்பு கூறுவது போல பிறனையும் நான் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம செலுத்துவோம் என்றால், பிறனுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை நாம் யோசிப்போமா? பிறனுக்கு விரோதமாய் நம் கொலை செய்யணும் நம்ம யோசிப்போமா? களவு செய்யணும் நம்ம யோசிப்போமா? இல்ல.
இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணம். இந்த கற்பனை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னார், அவனை நிச்சயமா தீமை சேரவே சேராது. ஹல்லேலூயா. அவனுக்கு நன்மைகள் தான் வரும். ஆமென். என்னுடைய பெரியமா பையன், என்னுடைய அண்ணனுடைய மகள் ஆனுவல் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தான். இப்போ 8 வயசுதான் அந்த பொண்ணு. அவ என்ன சொல்லுவான்னா, இப்பமாவது டூ யுவர் டியூட்டி, தட் இஸ் யுவர் பியூட்டி. இப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு கடமை வச்சிருக்கிறார். ஆமென். என்ன கடமை, என்ன டியூட்டி? அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறது. அப்ப அவருடைய கற்பனையை கை கொள்றது நமக்கு என்னவா மாறுது? பியூட்டியா மாறுது. நமக்கு அது அழகா மாறுது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முகத்தின் அழகெல்லாம் அவர் பார்க்க போறது இல்லை, நம்ம செய்யற கடமைகளை. ஆமென். அவருடைய கற்பனைகள் நம்ம கைப்பற்றி இருக்கிறோமா, அந்த அழகை தான் தேவன் பார்க்கிறார். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இங்க சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். இங்க ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது நான் சபையை குறித்து இதை குறிப்பிட விரும்புகிறேன். நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் சபை. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் தேவனுடைய மனவாட்டிகளா இருப்போம். ஆமென். அப்ப தேவன் நம்மளை பற்றி புகழ வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம். தேவன் வரும் பொழுது அவருடைய புகழ்ச்சிக்கு உரியவராக, அவருடைய அன்புக்கு உரியவர்களாக, அவருடைய நேசத்துக்கு உரியவர்களாக, அவருடைய பாசத்துக்கு உரியவர்களாக, அவருக்கு உரியவர்களாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். 4வது சங்கீதம் 115வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 4வது, தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்கு பயப்படுகிறவர்கள், நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அது பரிபூரணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க வீட்டில போய் வாசிங்க. சங்கீதம் 128வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது அதுல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. அதனோட கூட அவர் வேதனையை ஒரு நாளும் கூட்ட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த கால வேளையில நாம் கர்த்தருக்கு நாம் பயந்தவர்களாய் நாம் இருப்போம். அவருடைய நன்மைகளை பரிபூரணமாய் பெற்றுக் கொள்வோம். அவருடைய வருகையிலே நாம் காணப்படுகிறவர்களாய் இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.